வேத புஸ்தகத்தில் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? என் மகனே, என் மகளே, நானே உன்னுடைய பரிகாரி. நான் உன் பரிகாரியாயிருக்கிற தேவன். உன்னுடைய பாவத்துக்கு நான் பரிகாரி, சாபத்துக்கு நான் பரிகாரி, வியாதிக்கு நான் பரிகாரி. உன்னுடைய எந்த பயம், வேதனை, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, என்ன செய்வதை நீ அங்கலாய்க்கிறாயோ, நான் பரிகாரியாயிருக்கிற தேவன். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு பலவிதமான நம்பிக்கை இருக்கிறாரு. அதில் தோஷம், சாபம், என்ன தோஷமோ ஒன்று நன்மை நடக்க மாட்டேங்குது, இது மாறுறதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது, என்ன சாபமோ இது மாற மாட்டேங்குது, நம்ம குடும்பத்தில் இப்படியே நடக்குது, இது மாறுறதுக்கு என்ன பரிகாரம் செய்வது. இந்த மாதிரி பரிகாரத்திற்காக பணம் செலவு பண்ணுகிறவர்கள், அதற்கு இங்கே போய் செய்யணும், அங்கே போய் செய்யணும், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு செய்யணும், என்ன சொன்னாலும் எப்படியாவது இந்த ஒரு பரிகாரம் செய்துட்டா நம்முடைய துக்கம் மாறிடும், வியாதி நீங்கிடும், பிரச்சனை மாறி ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடுமே என்று பிரயாணப்படுகிறவர்களும் அதற்காக ஏராளமான பணத்தை செலவு செய்கிறவர்களும் நிறைய பேர் நம்முடைய தேசத்திலே உண்டு. சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரோட கூட ஒரு பிராமண நண்பர், அவரும் வேலை செய்கிறார். நல்ல தெய்வ பக்தி உள்ளவர், பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சாரமாய் கடவுள் வணக்க செய்கிறவங்க, அந்த மாதிரி ரொம்ப பக்தி உள்ளவர்கள். அவர் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்றா வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, காஃபி குடிக்க போவாங்க, பேசுவாங்க. அவருக்கு 30 வயதை தாண்டி விட்டது, திருமணமாகவில்லை. ஒரு நாள் இந்த நண்பர் கேட்டார், ஏன் நீ திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிற, வயசாகிட்டே இருக்கிறதில்ல, திருமணம் செய்யணும்லன்னு கேட்டபோது அவர் வேதனையோடு சொன்னார், எனக்கு 2 சகோதரிமார் இருக்கிறாங்க, அவங்க என்னை விட வயசில் மூத்தவர்கள், அவங்களுக்கே எனக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் நாங்கள் குடும்பமே மனம் உடைந்து போயிருக்கிறாரு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் தானே எனக்கு பண்ண முடியும், சரி ஏன் பண்ணலை, என்ன பண கஷ்டமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எதை பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது, நாங்கள் அதனால் ஜாதகத்தை எடுத்து அதற்கான பிரபலமானுடைய கொடுத்த பார்த்தபோது இது தோஷம் இருக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தோஷம் இருக்கிறது, அதனால் இந்த சாப தோஷம் மாறினாதான் தடைகள் நீங்கி திருமண காரியம் வாய்க்கும்னு சொன்னதுனால நான் என் சகோதரிமாருடைய திருமணத்திற்காக பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணம், பேங்கில் இருந்த பணம், அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணினோம். எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்களே, என் சகோதரிமார்களுடைய தோஷம் மாறிடணும், கல்யாணம் நடக்கணுமேனு சொல்லி பல லட்சங்கள், இங்கே போங்கன்றாங்க, அங்கே போன்றாங்க, இதை போய் செய்யுங்கன்றாங்க, எல்லாத்தையும் செய்துட்டோம். பணம்தான் காலியாய் போயிட்டு திருமண காரியம் வாய்க்கவில்லை. பணமும் போச்சு, திருமணமும் நடக்கலை. என் வாழ்க்கையை எதிர்காலமே கேள்விக்குறி, எனக்குள்ளே என்னை குறித்த ஒரு வெறுப்பு, என் குடும்பத்தை குறித்த ஒரு வெறுப்பு உண்டாகிறது என்று சோகமாய் அவர் சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த தோஷம் மாறுவதற்காக, ஆசீர்வாதம் உண்டாவதற்காக பரிகாரம் என்று நிறைய செய்கிற மக்கள் உண்டு. அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க, தூர இடத்துக்கெல்லாம் பிரயாணப்படுவார்கள், அதை நான் பார்த்துருக்கிறேன். இது மாதிரி ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட சோர்ந்து போயிட்டீங்களா? பணம் செலவு பண்ணி பிரயாணப்பட்டு அதை செய்து இதை செய்து இவ்வளோ பரிகாரம் பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, நானே உனக்கு பரிகாரி, என் மகளே, நானே உனக்கு பரிகாரி. எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் நான் அதற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிற தேவன். அந்த தடைகளை நான் மாற்ற முடியும், அந்த சாபங்களை மாற்ற முடியும், தடைகளை உடைத்து உனக்கு காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் என்று இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இயேசுக்கிட்ட போய் பரிகாரம் பண்ணணும்னா காசு செலவு பண்ணணுமா? 4 மாடிக்கு வரணுமா? எங்காவது இயேசுக்கு புண்ணிய ஸ்தலம் இருக்கிறா? எங்கே போக தேவையில்லை. உங்கள் வீட்டில்
நீங்கள் இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் போதும், அவ்வளவுதான். அவர் என்னுடைய பரிகாரி என்று விசுவாசித்து நீங்கள் வேண்டுதல் செய்தால் போதும், அற்புதம் நடந்துவிடும். அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டாம், 4 மாவடிக்கு அல்லது நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வர வேண்டாம். இருக்கிற இடத்துல இந்த குடும்பமாக விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா எல்லா தோஷமும் இன்றைக்கு மாறி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தோஷங்கள் நீங்கி ஆண்டவருடைய பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தடைகள் மாறி அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவே சொல்கிறார், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர். அவர் தான் நம்முடைய பரிகாரி. எதுக்கெல்லாம் பரிகாரி? ஒரு 3 காரியத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது, அவர் பாவத்துக்கு பரிகாரி. எல்லா மதத்தில் உள்ளவங்களும் எல்லா பக்தி உள்ளவர்களுமே பாவம் என்று ஒன்று இருக்கிறதை நம்புகிறோம். பாவத்தினாலே பாதிப்பு வரும். இவன் என்ன பாவம் செய்தானோ, இவள் என்ன பாவம் செய்தாலோ, இந்த குடும்பத்தில் இப்படிலாம் நடக்கிற நம்முடைய வாயில் இந்த வார்த்தை வருகிறது அல்லவா? அப்போ பாவம் என்று ஒன்று இருக்கிறது, அது பாதிப்பை உண்டாக்கும் என்பதை எல்லா மதத்தினரும் நம்புகிறோம், எல்லா பக்தி உள்ளவர்களும் நம்புகிறோம். அப்போ இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெற ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது நிறைய பேருக்குள்ளே காணப்படுகிற காரியம். பாவம் ரொம்ப பயங்கரமானது. நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நுழைஞ்சிட்டா நம்முடைய சமாதானத்தை பாதித்து விடும், நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி கொண்டே இருக்க நிம்மதியை குலைத்து விடும், அது ஒரு பாரமாய் நம்மை அழித்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்தினுடைய விளைவுகள் ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். என் சாத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து அந்த பாவத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து விடக்கூடும். எல்லாத்துக்குமே இந்த பாவம் காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை. பிரியமானவர்களே, எல்லாருமே பரிகாரத்தை தேடுகிறோம்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா டுடே அப்படின்னு ஒரு மேகசின் நம்முடைய இந்தியாவில் வருதில்ல, அது இப்போ இங்கிலீஷில் வருது. அந்த காலத்தில் தமிழ்லேயே அதை வெளியிட்டாங்க. இந்தியா டுடே பிரபலமான பத்திரிகை. ஒரு சமயம் அந்த பத்திரிகை நான் வாசிக்கும்போது ஒரு மனிதன் வலது கையை உயர்த்தி நிற்கிற மாதிரி ஒரு படம் அதில் போடப்பட்டிருந்தது. வலது கையை உயர்த்திக்கிட்டு ஒரு மனிதன் நிற்கிறான். அப்படியே என்னடா இது, ஒரு ஆள் கையை வைத்து கொண்டு நிற்கிற படத்தை வைத்து இதில் என்ன செய்து சொல்லுகிறார்கள் என்று நான் பார்த்தேன். வட இந்தியாவை சார்ந்த ஒரு மனிதன், ஒரு பெரிய செல்வந்தர், இந்த வலது கையை 10 வருஷமாக உயர்த்தியே வச்சிருக்கிறாராம். நடக்கும்போது அவன் கையை வைத்துக்கிட்டே நடப்பாராம், படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே எழும்புவாராம், உட்கார்ந்துருக்கும்போது கையை வைத்துக்கிட்டே இருப்பாராம், சாப்பிடும்போது இடது கையில். அது மாத்திரம் இல்லை, அவர் பெரிய பணக்காரராக இருக்கிறதுனால அவருக்கு 2-3 வேலைக்காரர்கள் அவரை ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாக கூட்டி கொண்டு போகிறாங்க. அங்கங்கே போய் பரிகாரம் செய்து கொண்டே இருக்கிறார். 10 வருஷமாக கையை உயர்த்தி வச்சதுனால இந்த கையை மடக்க முடியாமல் ஆகிவிட்டார். ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா கூட மரத்தில் கயிறை கட்டி வச்சுருவாங்களே, அந்த கயிறை பிடித்து கொண்டு அப்படி உட்கார்ந்துருப்பாராம். இவ்வளோ பரிதாபம் இல்லை? ஏன் அப்படி அவர் செய்யணும்? 10 வருஷமாக கையை உயர்த்தி கொண்டே தன் சரீரத்தை கையை வருத்தி கொண்டிருக்கிறார். அந்த செய்தி சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னால் தன்னுடைய வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டாராம். இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்ததுனால, என் வலது கையினால் செய்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படணும், மன்னிக்கப்பட்டால் தான் சாபம் வராது, நான் பரலோகத்துக்கெல்லாம் போக முடியல, நரகத்தில் அழிஞ்சிருவேன். அதனால் தன்னையே வருத்தி கொள்ளுகிறார். தனக்கு தானே தண்டனை கொடுத்து, பாவத்திற்கான தண்டனை கொடுத்து வருத்தி கொள்ளுகிறார். அதற்காக இந்த வலது கையை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று அந்த பத்திரிகை செய்தி சொன்னார். இப்போ 10 வருஷமாக தன்னை வருத்தி கொண்டு இத்தனை இடங்களுக்கு போய் பரிகாரம் செய்தும் ஏன் பாவம் மன்னிக்கப்படலை? அவருக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயமும் வரல, சந்தோஷமும் வரல. இன்னும் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறார், இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார், இன்னும் தன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படியானால் அவருடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு கடவுளை இன்னும் அவர் கண்டுபிடிக்கலையா? அவரை பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவரை இன்னும் அவர் அறியாமல் இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. அதனால் தான் அவர் 10 வருஷம் கடந்து இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்யணும், விடுதலை பெறணும், மன்னிப்பு பெறணும் என்பது அவருடைய இருதயத்தின் இயக்கம். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் எங்களுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டா? பாவத்துக்கு ஒரு பரிகாரம் அவசியம். நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பாவம் பரிகாரம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பணம் செலவு பண்ணணும், செய்யணும். நீ பாவத்துக்கு என்ன பரிகாரம்? வேறு புஸ்தகத்தில் எபிரேயர் 9 அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. மனுஷனுடைய ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாவத்துக்கு காரணமே இந்த ரத்தம் தான். மனுஷனுடைய ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது.
அப்போ ரத்தம் சிந்துதல் மூலமாகத்தான் பாவம் மன்னிக்கப்பட முடியும். ஆனால் தான் இன்றைக்கும் பல மதங்களிலே சிலர் வெளிப்படையாக, சிலர் ரகசியமாய் இரத்த பலிகளை செலுத்தி கொண்டு வருவதை உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். என்னால் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம், ஒரு ஆட்டு கோழியினுடைய ரத்தம், பறவையினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ஏன் பாவத்திற்காக அது ரத்தம் சிந்தப்பட்டு அதனால் ஒரு பரிகாரம் கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையில் இரத்தத்தை சிந்துகிறவங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போதான் மனிதனுக்கு நிரந்தரமாய் பாவ மன்னிப்பு உண்டாகி, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகி, அவனுடைய உள்ளத்தில் மெய் சமாதானம் உண்டாக. அதான் உண்மையான பரிகாரம். அதற்காகத்தான் கடவுள் மனிதனாக இறங்கி வந்தார். காணக்கூடாத தேவன், பார்க்க முடியாத ஆண்டவர் ஒரு மனிதனாக வந்தபோது இயேசு என்ற பெயரிலே வந்தார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறார், யோவான் 1:29 இயேசுவை சுட்டி காண்பித்து ஒரு தீர்க்க தரிசி சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. உலக மனிதருடைய பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்திருக்கிறார் என்று. அவர் பரிசுத்தத்தில் பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்த ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. 1 பேதுரு 1:19 விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒரு மனிதனை பாவமர கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தார் என்று பைபிளில் கலாத்தியர் 1:4 எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்தார், நமக்காக ரத்தம் சிந்தி மறித்தார். ஒரு மனிதன் அதை விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. அவருடைய ரத்தம் அந்த மனுஷனுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பாவமற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற குற்ற மனசாட்சி மாறுகிறது. அது அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க ஒரு பரிகாரியாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி, நிறைய பாவம் வாலிப நாட்களில் குடி, போதை வசதிகள், இஷ்டப்படி வாழ்ந்து அப்பா அம்மா கீழ்ப்படுகிறதில்லை, அவங்கள வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாருக்கும் இவரால் பிரச்சனை. அது மாதிரி எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ரவுடி மாதிரி அலைந்த ஒரு வாலிபன் கடைசியில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விரக்தி அடைந்த போது இயேசுவை தேடு, உனக்கு நன்மை நடக்கும் சொன்ன உடனே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் தோல்வி. அப்போ நான் இயேசுவை தேடி பார்க்கலான்னு சொல்லி தன் வாழ்க்கையில் முதல்ல முழங்கால் படிட்டு, இயேசுவே உம்மை தேடுனா நிம்மதி கிடைக்குன்றாங்க அப்படின்னு கூப்பிட்டார் பாருங்க. இயேசு அவரோட பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார் தெரியுமா? நீ இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறிய தம்பி, ஒரு நாள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உன்னுடைய பெற்றோர், சகோதரர்கள், அது மாதிரி உன்னுடைய நண்பர்கள், எத்தனை பேருக்கு அவமானத்தை கொண்டு வந்து பாதிப்பை உண்டாக்கி இருக்கிற, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு என்று பேசினார். உடனே உள்ளம் உடைந்து அழுதார். இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லும்போது அந்த பாவ உணர்வு அதிகமான உடனே என்ன ஜெபம் பண்ணாராம், இல்லை என் பாவத்தை மன்னிக்காதங்க, நான் ரொம்ப பாவம் செய்து நிறைய பேருக்கு வேதனை கொடுத்துட்டேன், நான் செய்த பாவத்துக்கு எனக்கு புற்றுநோய் வரட்டும், நான் செய்த பாவத்திற்கு எனக்கு குஷ்டரோக வியாதி வரட்டும், நான் செய்த பாவத்துக்கு இந்த வியாதியெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் அவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன்னு எனக்கு தண்டனை கொடுங்க, நான் அவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன்னு அழுதாராம். அந்த பாவ உணர்வு வந்த உடனே அந்த பாவத்துக்காக தண்டனை கொடுங்கன்னு சொல்லி சில நிமிட நேரம் அழுது ஜெபித்த போது இயேசு அவருக்கு முன்பாக தோன்றினார். பிரகாசமான ஒரு வெளிச்சம், அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, மகனே நீ உண்மையாய் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினபடியா நான் உன்னை தண்டிப்பது இல்லை, ஏனென்றால் உனக்காக நான் சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்து விட்டேன், உன் பாவங்களை நான் சுமந்து முடித்து விட்டேன், உன் பாவத்திற்கான பரிகாரத்தை நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன், உனக்காக என்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நான் உனக்கான பரிகாரியாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். அந்த ஒரே நாளில் வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டார். பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு, சமாதானம் கிடைச்சிட்டு, இப்போ பழைய பாவத்தை செய்ய முடியல, லைஃபே சேஞ்ச் ஆகிவிட்டார். பாவத்திற்கு பரிகாரி இயேசு. என்னால் அவர் தான் மனிதனுடைய பாவத்திற்காக தன்னை பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை மன்னிக்க ஆயத்தம், நான் உனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆயத்தம், நான் தான் உனக்கு பரிகாரி.
நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் பாவத்திற்கு என்னை தண்டனை கொடுக்க மாட்டேன், உன்னை மன்னித்து உனக்கு புது வாழ்க்கை தருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் இவ்வளோ நாள் குடிகாரனாக இருந்துட்டேனே, விபச்சாரக்காரனாக இருந்துட்டேனே, துன்மார்க்கனாக இருந்துட்டேன் ஆண்டவரே, பரவாயில்லை, இன்றைக்கிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை. நான் உன்னை மன்னித்து உனக்கு ஒரு புதிய இருதயம் தருவேன், மெய்யான சமாதானம், ஒரு விடுதலை. ஆண்டவர் இன்றைக்கு அதற்கு தான் பரிகாரியாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, நான் பாவிதான், எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. ரெண்டாவது, இன்றைக்கு உலகத்தில் மனிதனை பாதிக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வியாதி. நிறைய பேர் அதானே சொல்கிறாங்க, இந்த வியாதி வந்துட்டுங்க, அதனால் வேதனை தாங்க முடியல, நடக்க முடியல, கஷ்டம், சாப்பிட முடியல, இந்த மாதிரி நோயினால் சரீரத்தில் ஒரு வேதனை. நிறைய பேர் இந்த வியாதியினாலே பாதிக்கப்படும் போது முதல்ல மருத்துவம் செய்கிறோம். இந்த டாக்டர் அப்போ அவர் சொல்ல, இங்கே கொண்டு போங்க, சரி, அங்கே பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், அங்கே செலவு பண்ணுறோம், இங்கே செலவு பண்ணுறோம், பல டாக்டர் பார்த்தாச்சு, இல்லை அங்கே போனால் சரியாயிரும், ஒரு நம்பிக்கையோடு அங்கே போகிறோம், எல்லாம் முடிஞ்சு, இல்லை பணம் தான் செலவாச்சு, வியாதியை சுகமாகலை. அப்போ நம்முடைய மனதில் ஒரு பாரம் உண்டாகுது, என்ன செய்கிறது? அப்போ யாராவது சொல்லுவாங்க, பரிகாரம் செய்யுங்க, இந்த வியாதிக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதுக்கான பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா வியாதி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. இங்கே போங்க, இதை செய்யுங்க, இங்கே போங்க, இதை செய்யுங்க, அதுக்கு பணம் செலவு பண்ணணும். சில லட்சக்கணக்காக செலவு பண்ணி இப்போ ஆஸ்பத்திரி செலவு முடிந்து பரிகாரத்திற்கான செலவு எல்லாம் செய்து பார்த்தோம், வியாதி சுகமாகலை, வேதனை மாறலை, ஒரு விரக்தி, ஒரு கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் தான் உனக்கு பரிகாரி. நீ அதுக்காக பணம் செலவு பண்ண வேண்டாம், பொருள் செலவு பண்ண வேண்டாம், எங்கும் ஓட வேண்டாம். உனக்காக உன் நோய்களை மாற்றுகிற பரிகாரியாக நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்து விட்டேன். ஏசாயா 53:5 இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள், இயேசுடைய கைகள் ஆணியடிக்கப்பட்ட தழும்புகள். இன்றைக்கி இவ்வளோ அற்புதம் நடந்ததை சாட்சி சொன்னாங்கள். எப்படி நடந்தது? இயேசு சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 பைபிளில் எழுதி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். அப்போ நம்முடைய நோய்களை கூட தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதுக்குத்தான் அவருடைய கைகளிலே தழும்புகள், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ அவருடைய தழும்புள்ள கரம் தொடும்போது எப்பேற்பட்ட வியாதியானாலும் மறைந்துவிடும். அது எந்த சாபத்தினால் உண்டான வியாதியாக இருந்தாலும் மறைந்துவிடும். அது உங்களை பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய வியாதியாக இருந்தாலும் மறைந்துவிடும். இன்றைக்கு இயேசு இந்த வியாதியில் இந்த சுகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பயப்படாதங்க. அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி மகளே, மகனே, நான் தான் உனக்கு பரிகாரி. நான் சிலுவையில் உனக்காக என்னையே ஒப்பு கொடுத்தேனே, என் ரத்தத்தை எல்லாம் சிந்தினேனே, உன் மேலே வைத்த அன்புனால நான் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேனா? நான் உன்னை குணமாக்க மாட்டேனா? நீ பயப்படாத. ஏன் கலங்குகிறாய்? நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லுகிறார். இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தேனே, பயில்சு வியாதியை நான் குணமாக்கினேனே, கட்டிய மறைய பண்ணினேனே, பிசாசு கட்டில் இந்த விடுதலை கொடுத்தேனே, உனக்கு இன்றைக்கு நான் செய்வேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வியாதிக்கு பரிகாரியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியும் இன்றைக்கு அவருடைய வல்லமையினாலே குணமாக்கப்படும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து இன்னொருக்கு பரிகாரி. என்னென்னா, சாபத்துக்கு பரிகாரி. இந்த சாபம் இதுதான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தை பாதிக்கிற விஷயம். சாபத்தினாலே உண்டாகிற பாதிப்புகள் நிறைய குடும்பத்தில் இருக்கிறது. சாபத்தினால் உண்டாகிற வியாதி, சாபத்தினால் உண்டாகிற கடன் பிரச்சனை, சாபத்தினால் உண்டாகிற வறுமை, சாபத்தினால் உண்டாகிற டிப்ரெஷன், மனக்குழப்பங்கள், சாபத்தினால் உண்டாகிற தடைகள். அதனால் சொல்லும், ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, என்ன சாபமோ தெரியல. நம்முடைய குடும்பத்தில் பக்தியாக எல்லாமே செய்து தானே பார்க்குறோம், பணம் செலவு பண்ணி தானே பார்க்குறோம், ஏன் இந்த சாபம் மாற மாட்டேங்குது? நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த துக்கம், அந்த வேதனை. எனக்கு அன்பானவர்கள், இந்த சாபத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 5:20 சில பாவங்கள், மனிதனுடைய சில பாவங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவனை தொடர்ந்து பாதிப்பை உண்டாக்கும். தலைமுறையாக தொடர்ந்து வந்து பாதிப்பை உண்டாக்கும். இதான் பரம்பரை சாபம் என்று சொல்லுவாங்க. ஜெனரேஷன் கர்ட்ஸ். அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருந்துச்சு, இப்போ நம்ம குடும்பத்தை தாக்கி இருக்குது. இந்த வறுமை மாறவே மாட்டேங்குது, கடன் தீர மாட்டேங்குது, வியாதி மாற மாட்டேங்குது, அவமான, நிந்தை, நஷ்டங்கள், இழப்புகள் இருந்து கொண்டே இருக்குது. எதை எடுத்தாலும் தடை. 3 தலைமுறையாக பாதிப்பு. வசனம் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், சில பாவங்கள் சாபமாகிவிடும். அந்த பாவம் ஒரு மனிதன் செய்யும்போது 3-4 தலைமுறையாக பாதிப்பை கொண்டு வரும்.
அதான் சாபம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனத்தில் அப்படி சொல்லப்படுகிறாரு. 3, 4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபத்தினுடைய பாதிப்பு தொடரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தானே, ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து மற்றவர்களை துக்கப்படுத்தி, மற்றவர்களை வேதனைப்படுத்தி, ஆண்டவரை துக்கப்படுத்தி துன்மார்க்கமாக வாழ்ந்த ஆண்டவர் அமைதியாக இருப்பாரா? பாவத்திற்கு ஏற்ற தண்டனை வரத்தானே செய்யும். பாவத்துக்கான பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகத்தானே செய்யும். இப்போ நீதிமொழிகள் 3:33 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்களா, நிம்மதியே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. எவ்வளோ பணம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது. வறுமை, வேதனை, பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் கடன் பிரச்சனை தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய வீட்டில் சாபம். துன்மார்க்கனுடைய வீட்டில் சாதாரண பாவம் வேறு, துன்மார்க்கம் அது வேறு. சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரி பாவங்கள், மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி பாவங்கள். நான் மட்டும் வாழ்ந்திருந்தா போது, மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன, இதெல்லாம் பிஸ்னஸ் தந்திரம், இதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற தந்திரம். மற்றவங்களை அழிச்சு, மற்றவங்களை கால்களை மிதித்து நான் மட்டும் வாழ்ந்திருக்கணும்னு யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க துன்மார்க்கர். அவங்க மேலே கர்த்தருடைய சாபம் வந்து விடும். அவங்க பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார்கள். உபாகமம் 28 அதிகாரத்தில் பைபிளில் 15 வசனத்திலிருந்து 68 வரைக்கும் வாசித்தா இந்த சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்குடைய மனக்குழப்பம் வரும், டிப்ரெஷன் வரும், பொல்லாத சரும நோய் அவருடைய சரீரத்தை பாதிக்கும், பைல்ஸ் என்கிற வியாதி அவங்களை பாதிக்கும், ஒரு நிம்மதியே இருக்காது, இரவு பகலில் தூங்க முடியாது, தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான இழப்புகள், தொடர்ச்சியான பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குதா? தொடர்ச்சியாக பாதிப்புகள், தொடர்ச்சியாக தோல்விகள், தொடர்ச்சியாக ஏமாற்றங்கள், தொடர்ச்சியாக அவங்க வீட்டில் மரணங்கள், தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்குதா? என்ன காரணம்னே புரியலையே அப்படின்னு கலங்குறீங்களா? ஏதோ ஒரு சாபம். பரிகாரம்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, காசு செலவு பண்ணியாச்சு, அங்கே போனோம் இங்கே போனோம் எல்லாம் பண்ணிட்டோம், மாற மாட்டேங்குதே. இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, நானே உனக்கு பரிகாரி, நீ பயப்படாத. எந்த சாபத்தையும் மாற்றக்கூடிய பரிகாரி இயேசு கிறிஸ்து, அவரால் முடியும். இந்த சாபம் எப்படி வந்தது அப்படின்னா, ஆதியாகமம் 3 அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசிக்கும்போது, மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன போது ஆண்டவர் சபித்தார். ஒரு நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இனிமேல் நீ ஈஸியாக சாப்பிட முடியாது, வருத்தப்படுவேன், நீ வேர்வை சிந்தணும், கஷ்டப்படணும், போராடி 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 தான் சம்பாதித்தே நீ வாழ முடியும். அது ஒரு கேர்ஸ், சாபம். பாருங்கள் அந்த வசனம், இனி இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். முள்ளும் குறுக்கும் உள்ள நிலமாய் மாறிவிட்டது. அதுக்கு முன்னால் முள்ளை ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் முற்களுக்கு நடுவில் இருக்கிற ஐயா, இந்த பக்கம் திரு முடியல, இந்த பக்கம் திரு முடியல, இங்கே போனால் கணவர் இடிக்கிறார், இங்கே போனால் பிள்ளைகள் இடிக்குது, இங்கே போனால் மனைவி இடிக்கிறார், இந்த பக்கம் போனால் அம்மா இடிக்கிறாங்க, நிம்மதியே இல்லை, எல்லா பக்கமும் நெருக்கம் அப்படின்னு ஒரு வாயில் வார்த்தை வருதா? அது ஒருவேளை சாபத்தின் விளைவாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த சாபத்தை மாற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த சாபத்துக்கு பரிகாரமாக என்ன செய்தார்? மத்தேயு 27 அதிகாரம், பைபிளில் மத்தேயு 27 அதிகாரம் 29-30 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அதில் தெளிவான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற சமயத்தில் அவருக்கு நடந்த ஒரு காரியத்தை இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 27 அதிகாரம் 29-30 வசனங்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளினால் ஒரு கிரவுன், ஒரு கிரீடத்தை செய்து இயேசுவின் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று இயேசுவை பரிகாசம் பண்ணினார்கள். இயேசுவின் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்கள், முள்ளுகளினால் ஒரு கிரவுன், ஒரு கிரீடத்தை செய்து தலையில் வச்சு கோலினால் அடிக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நிறைய முட்கள் இருக்கிறது. இந்த இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட அந்த முள்முடியில் உள்ள அந்த முள் என்ன தெரியுமா? பினா கிறிஸ்டி என்கிற வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த முள் ஆணி மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன், அங்கே போயிருக்கும்போது அப்படி ஆணி மாதிரி இருக்கும், ஈஸியாக ஒடியாரு. அது தலையில் வச்சு கோலினால் அடிக்கும் போது தலைக்குள்ளே பதிந்தது. அது விஷத்தன்மை உள்ள ஒரு முள்ளாம்.
அந்த விஷம் சரீரத்தில் ரத்தத்தில் கலக்கும்போது உடம்பெல்லாம் ஒரு விதமான அந்த விஷத்தினுடைய கொடூரம் பரவுமா. அதான் சாபம். சாபம் என்பது ஒரு விஷத்தன்மை உள்ளது. நிறைய குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கிற சாபம். அதை இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்டு, இந்த ஜனத்தின் மேலே இருக்கிற சாபம்லாம் என் மேலே வரட்டும், இந்த ஜனத்துக்கு நான் சாபத்தில் இந்த விடுதலை கொடுக்கணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா சாபத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் தன் தலையில் ஏற்றுக்கொண்டு, என் மகனே, என் மகளே, நான் சிலுவையிலே உனக்காக சாபமானேன். கலாத்தியர் 3:13 இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபம் ஆனார். நம்முடைய பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், நம்முடைய சாபத்தை கூட சிலுவையில் சுமந்தார். உங்களுக்காக சாபத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்க, சாபத்தை அறுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சிலுவையில் சாபமானார். அப்போ இயேசுவே, எனக்காக சாபமானீங்களே, என் சாபத்தெல்லாம் நீங்கள் சுமந்தீங்களே, இந்த சாபத்திலேருந்து எனக்கு, என் குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உடனே ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. சாபத்தின் உண்டான வியாதிகள், தடைகள் எல்லாம் மாறப்போகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் இலங்கை தேசம் சென்றிருந்த போது ஒரு தகப்பனார், கிறிஸ்தவர் அல்லாதவர், அவருக்கு லங்ஸில் கேன்சர் வந்து விட்டார். இந்தியா வரைக்கும் பிரபலமான ஆஸ்பத்திரியில் மருத்துவம் செய்தாங்க. ஆங்கில மருத்துவம், அப்புறம் இங்கே உள்ள ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டு, லங்ஸில் கேன்சர் கட்டி பெருசாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்குள்ள ஒரு மரண பயம். ஏன் தெரியுமா? அவருடைய தகப்பனார் லங் கேன்சர்னால் அவர் மரித்து விட்டார். அவருக்கு இதே மாதிரி கேன்சர். அவருடைய மூத்த சகோதரன், அவருக்கு இதே மாதிரி லங் கேன்சர் அவர் மரித்து விட்டார். இப்போ 3வது ஒரே குடும்பத்தில் இவருக்கு வந்திருக்கிறாரு. அப்போ நினச்சிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு வந்தது இறந்துட்டார், எங்கள் அண்ணனுக்கு வந்தது இறந்துட்டாங்க, இது ஒரு சாபம், அதனால தான் என்னை குணமாக்க முடியல. அவர் வேதனையில் இருக்கும்போது இயேசுவை பற்றி சொன்னாங்க. இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே பிரசங்கெல்லாம் பண்ணுறாங்க, போங்க என்னை. நான் இலங்கைக்கு போயிருந்த சமயம் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டார். அந்த வசனத்தை கேட்டு இயேசுவை நோக்கி கதறி கூப்பிட்டார், ஆண்டவரே, எங்கள் அப்பா இந்த நோயினால் இறந்துட்டாங்க, என் மூத்த சகோதரன் இந்த நோயினால் இறந்துட்டாங்க, இப்போ அதே வியாதி என் லங்ஸை தாக்கியிருக்கு, இந்த சாபத்திலிருந்து நீங்கள் தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு கூப்பிட்டார் இயேசுவை. ஆண்டவருடைய கரம் தொட்டார். அற்புதமாய் கட்டி ஆண்டவர் மறைய பண்ணினார். அற்புதமான சுகம். அந்த சாப கட்டு அறுக்கப்பட்ட உடனே வியாதி மறைந்தது. இதுதாங்க இயேசு கிறிஸ்து செய்கிறார். அவர் அதுக்கு பணம்லாம் கொடுக்கல, எந்த பணமும் செலவு பண்ணல, பரிகாரம்னு எதுவும் செய்யலை. விசுவாசம், அவ்வளோதான். சிம்பிள் ஃபைத். இயேசு எனக்காக சிலுவையில் மரிச்சிட்டார், என் சாபத்தை சுமந்துட்டான்னு விசுவாசித்தா போதும், அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த சாபத்தினுடைய பாதிப்பு நிலங்களில் உண்டாகும், வீடுகளில் உண்டாகும். ஆமாம், ஆண்டவர் நிலத்தை சபித்தார்னு பைபிள் இருக்குல்ல, அந்த நிலம் சபிக்கப்பட்டது. தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா, அப்புறம் பிரேசில், அப்படிப்பட்ட நாடுகள் தென் அமெரிக்காவில் அந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் உண்டானது. ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜனங்களாம் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தார்கள். திடீரென்று அந்த தேசத்தில் வயல் நிலத்தில் விளைந்த காய்கறிகள் பெருசாக இருந்தது. அது வீடியோலாம் எடுத்துருக்கிறாங்க. கத்திரிக்காய் பார்த்தா இவ்வளோ பெருசாக, இவ்வளோ நீளமாக, இவ்வளோ பெருசாக. அது மாதிரி பூசணிக்காய் பார்த்தா அது அவ்வளோ பெருசாக இருக்குது. முட்டைக்கோசை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுவரை உலகத்தில் எங்கேயுமே பார்த்துறாத அளவு அவ்வளோ பெருசாக இருக்கிறது. என்னது திடீர்னு இந்த நிலங்களில் எல்லாம் இந்த காய்கறிகள் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஏதோ உரம் போட்டிருக்கணும் அல்லது மருந்து அடிச்சிருக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் அந்த விஞ்ஞானிகள் லேபில் இதை கொண்டு போய் பரிசோதித்து பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, இதுக்குன்னு ஸ்பெஷல் உரம் போடப்படலை, அதுக்குன்னு மருந்து அடிக்கப்படலை, நேச்சுரலாகவே இது இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பெரிய கொஸ்டின் அவங்களுக்கு. அவங்க கேட்டாங்க, எப்படி இந்த காய்கறிகள் இவ்வளோ பெருசாக மாறிச்சு? அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மனம் திரும்பி எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே எங்களுடைய நிலத்தின் மேல் இருக்கிற சாபத்தை மாற்றுங்க, எங்கள் நிலத்தை ஆசீர்வதிங்க, இந்த சாபங்கள் நிலத்தை விட்டு மாறணும், இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் நிலத்தை பிளஸ் பண்ணி ஜெபிச்சாங்களாம் சாபத்தை மாற்றும்படி. அதிலிருந்து அந்த நிலங்கள் பெரிய பலனை கொடுக்க ஆரம்பித்தது. இது உண்மை. அது வீடியோலாம் இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற வீடியோவில் அந்த காட்சிகள் எல்லாமே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஊட்டியில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார், ஊட்டியில் அவங்க ஒரு மலைப்பகுதியில் அவனுடைய வீடு, இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் பெரிய தோட்டம். நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா சில வீட்டுக்கு பின்பகுதியில் பெரிய தோட்டம், அங்கே முட்டைக்கோஸ்,
அது மாதிரி காலிஃப்ளவர், கேரட் இதெல்லாம் பயிர் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். பெரிய தோட்டங்கள் இருக்க வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாலேயே உங்களுக்கு வந்து ஒரு நிலம் இருக்கிறது. இவங்க அதில் பயிர் செய்கிறாங்க. நிறைய பேர் முட்டைக்கோஸு இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாம் பயிர் செய்கிறா. எல்லாருடைய காய்கறிகளை விட இவங்க தோட்டத்தோட காய்கறி பெருசாக இருக்குது. உண்மையாக நடந்தது ஊட்டியில். அந்த குடும்பத்தை எனக்கு தெரியும், அவருடைய நேரில் நான் பேசியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இவங்க நிலத்தில் எல்லாம் பெருசாக பக்கத்து தோட்டத்துக்கு இந்த தோட்டத்துக்கு பெரிய வித்தியாசம். பெருசாக இருக்குது, செழிப்பாக இருக்குது, ஒரு வியாதி படலை, நல்ல செழிப்பாக இருக்குது, நிறைய லாபத்தை கொடுத்தது. பக்கத்து வீட்டு சுற்றி இருக்கிறவங்க கேட்டாங்க, எப்படி உங்கள் நிலத்தில் மாத்திரம் இவ்வளோ பெருசாக இந்த காய்கறிகள் வந்திருக்குது, இவ்வளோ செழிப்பாக இருக்குது? எங்கள் தோட்டத்தில் வியாதியெல்லாம் விளைஞ்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டோமே, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? மருந்து அடிச்சிங்களா, உரம் போட்டிங்களா? இவங்க சொன்னாங்க, பிரதர் நாங்கள் உரமே போடலை, இந்த நிலத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய சாபத்தை மாற்ற சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்கல்ல, அதை விசுவாசித்து உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நிலத்தில் தெளிக்கிறோம். நிலத்தின் மேலே இருக்கிற சாபம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு பயிர் செய்யும் போது அந்த விதைகளை வைத்து இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இதை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பயிர் செய்தோம். எல்லாருக்கும் பூச்சி விழுந்தது, மருந்தெல்லாம் அடித்தாங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசத்தோடு தெளிக்கிறோம், எந்த பூச்சியும் எந்த சேதமும் எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க ப்ளஸ் பண்ணி ஜெபிச்சாங்க. ஒரு பூச்சியும் அவங்களுடைய தோட்டத்துக்குள்ளே வரலை, பாதிப்பும் வரலை, உரமும் போடலை, மருந்தும் அடிக்கலை, நல்ல விளைச்சல். அவங்க சொன்னாங்க, இது இயேசு எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இன்றைக்கும் வேத வசனம் உண்மை உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ல உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் விசுவாசித்தால். ஒரு நிலம் பாதிக்கப்பட்டிருக்குதா, வருமானம் பாதிக்கப்பட்டிருக்குதா, பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்குதா, நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அவமானம் நிந்தையை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா, குழந்தை இல்லை, கடன் பிரச்சனை, வருமானம் இல்லை, நிந்தை, அவமானம், டிப்ரெஷன், மன அழுத்தனை பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இந்த சாபத்தை மாற்ற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. விசுவாசித்தான் போதும். அவர் எனக்காக சிலுவையில் சாபம் ஆனார் என்பதை விசுவாசித்து நீங்கள் ஜெபித்தா போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். சாபத்தினால் உண்டான வியாதி மாறிடும், சாபத்தினால் உண்டான தடைகள் நீங்கிவிடும், இதுவரை தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் இந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கும். தொடர்ந்து என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ஆண்டவர் தொட்டுட்டார், விடுதலை கொடுத்துட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இனி என்ன செய்யணும்? வேத புஸ்தகம் இருந்தால் 1 பேதுரு 2:24 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை பைபிள் இருக்கிறவங்க புதிய ஏற்பாட்டில் 319 பக்கம். 1 பேதுரு 2:24 வசனம் 319 பக்கம் எடுத்துட்டிங்களா? அந்த வசனத்தை பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சரிங்களா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு ஒரு பார சிலுவை, கிட்டத்தட்ட 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவையை சுமத்தி இயேசுவை அழைச்சிட்டு போகிறாங்க சிலுவையில் அறைவதற்கு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையின் மேலே சுமந்தார். இப்போ நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்தீங்கள்ல, என் கண்களின் நிச்சை, மாமிசத்தை நிச்சை, குடி பழக்கம், தவறான பாவங்கள், ஆண்டவரே எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டபடி நம்ம ஜெபித்த போது என்ன நடந்தது? அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து விட்டது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நம்முடைய இருதயத்திலே நடந்து விட்டது. இப்போ உங்களுடைய இருதயம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டது, சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. இயேசுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் உங்களை கழுவி விட்டது. இப்போ என்ன செய்யணும்? இயேசுவே, எனக்கு புது இருதயம் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என் பாவங்களை எல்லாம் உடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இனி அந்த பழைய பாவத்துக்கோ எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லணும். சாத்தான் அந்த பாவத்தை ஞாபகப்படுத்துவான். நேற்றுக்கு நீ இந்த பாவத்தெல்லாம் செய்தல,
முந்தா நாள் உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து இப்படியெல்லாம் குடிக்க போனேன்ல, இன்றைக்கி பரிசுத்தமாயிட்டியாக்கும் அப்படின்னு சிந்தனையிலே பிசாசு போராடுவான். நீங்கள் என்ன சொல்லணும்? அதெல்லாம் நேற்று முந்தா நாள், இப்போ இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது, இப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை ஆயிட்டேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன், அந்த பழைய பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லணும். சரியா? அதற்கு 103ஆம் சங்கீதம் பாருங்கள், பைபிளில் 103ஆம் சங்கீதம் எடுங்க, வேத புஸ்தகத்தில் 103ஆம் சங்கீதம். அதாவது 734வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 734வது பக்கம், 12வது வசனம் பாருங்கள். 12வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அதான், நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு ஒப்பு கொடுத்த உடனே இதுவரை நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் விலக்கி விட்டார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரம்? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எத்தனை மைல் இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளோ தூரம்? நீ சொல்லவே முடியாது. கிழக்கு போனால் போயிட்டே இருக்கலாம், மேற்க போனால் போயிட்டே இருக்கலாம், சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு எல்லை கிடையாது. அதே மாதிரி இதுவரை நாம் செய்த எல்லா பாவத்தையும் நம்ம விட்டு ஆண்டவர் விலக்கி விட்டார். அப்போ இப்போ ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, அப்படி தான் இயேசு பார்ப்பார். ஆனால் தன் நிருபத்தில் சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று பவுல் சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே அவருடைய இருதயம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சொல்லணும், இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என் பாவத்தை விலக்கி விட்டார், இனிமேல் இந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ தினம் காலையில் எழும்பின உடனே இயேசுவே என் பாவத்தை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், என் பாவத்தின் வாழ்க்கை விட்டு விலக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு புது இருதயத்தை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்குள் என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தினம் நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது. ரெண்டாவது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுங்க. அது புதிய ஏற்பாட்டில் 12வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 12வது பக்கம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்போ சிலுவையில் இயேசு சுமந்தது முதல்ல பாவத்தை சுமந்து முடிச்சிட்டார். ரெண்டாவது, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வலிகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து விட்டார். அப்போது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது இயேசுடைய தழும்புள்ள கரம் உங்களை தொட்டபடியால் வியாதி மறைந்தது. என்ன சொன்ன? இயேசுவே, என் நோய்களை நீங்கள் சிலுவையில் சுமந்ததுனால உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். அப்படி துதிக்க 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 உங்களுடைய சரீரத்தில் புது பலன் வரும். இனி வியாதிகள் தொடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். அப்போ அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். சரி, மூன்றாவது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம், கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது அந்த வசனம் என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்டவன், சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டு தொங்க விட்டால் அது ஒரு சாபமாய் கருதப்பட்டது. ஆனால் இயேசு நம்முடைய சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு அந்த சபிக்கப்பட்ட சிலுவையில் தொங்குவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஏன்னா நம்முடைய சாபத்தை மாற்ற, நம்முடைய சாபங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சாபத்தை மாற்ற முடியும். அதனால தான் இலவசம், சாபத்தின் விடுதலை இலவசம். அவர் சிலுவையில் நமக்காக சாபம் ஆனார். அதை விசுவாசித்து குடும்பமாக, இயேசுவே சிலுவையில் எங்களுக்காக சாபமானீர், இனிமேல் எங்கள் குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கவே கூடாது, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், பரம்பரை சாபங்கள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அறுக்கப்படட்டும். நீங்கள் குடும்பமாக அப்படியே தேவனை துதித்து இந்த வசனம் கலாத்தியர் 3:13 வசனத்தை சொல்லி ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்க சாபக்கட்டெல்லாம் மாறிடும். நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம்,
உங்கள் குடும்பத்திலே ஒருமனப்பட்டு இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, எல்லாத்துக்குமே இயேசுடைய சிலுவை தான். இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசித்து அதை வைத்து ஜெபிச்சுட்டா போகிறோம், அற்புதம் நடந்துடும். ஆனால் நீங்கள் ஜெபித்ததுனால இன்றையிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க.